மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கடகராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் மத்தவங்க மேல பாசத்தையும் கருணையையும் பொழியிற சந்திரன் பகவானோட ஆதிக்கம் கொண்ட மென்மையான மனசுக்காரங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்க ராசிக்கு ஒரு அதிரடியான முன்னேற்றத்தையும் அதே சமயம் சில சவால்களையும் கொடுக்க போற மாசமா அமையப்போகுது. ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சனின்னு 3 பெரிய கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்திருக்காங்க. இது உங்க தண்டை வழி உறவுகள்லையும் நீண்ட தூர பயணங்கள்லையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் 10ஆம் இடத்துக்கு போறது உங்களுக்கு ஒரு பெரிய கரியர் மாற்றத்தை தரப்போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை அள்ளித்தரப்போகுதுன்னு இப்போ நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதையில உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்திருக்காரு. கடகராசிக்கு சூரியன் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு உடையவர். அவர் பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா 9ஆம் இடத்துல சனி மற்றும் செவ்வாயோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரியர் பூஸ்ட்னு சொல்லலாம். வேலையில ஒரு பெரிய அதிகாரம் தேடி வரும். அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும். நீங்க செஞ்ச வேலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லது பதவி உயர்வு இந்த மாச கடைசியில கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரும். குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. கடகராசிக்கு குரு 6 மற்றும் 9ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால சுப விரயங்கள், அதாவது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றது அதிகமா இருக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா செயல்பட போகுது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புது வீடு கட்டுறதோ இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஒரு நல்ல லோன் வசதி கிடைக்கும். அம்மா வழியில ஒரு பெரிய ஆதரவு இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க பழைய கடன்கள்லாம் தீர்றதுக்கு ஒரு அருமையான வழி பிறக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு அடங்கி போவாங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர்னு ஒரு பெரிய பூர்வீக சொத்து அல்லது இன்சூரன்ஸ் பணம் உங்க கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு. ஆயுள் பலம் கூடும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. கடகராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 10ஆம் இடத்துக்கு உடைய யோகாதிபதி. அவர் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களோட தைரியம் அசாத்தியமா இருக்கும். ஆனா அங்க சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்க முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து அப்புறமா தான் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. பிள்ளைகள் வழியில ஒரு சின்ன மனஸ்தாபம் வரலாம். அதனால அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்க படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும். ரியல் எஸ்டேட் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும். ஆனா டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா போங்க. லாங் டிரைவ் போகும்போது தூக்கத்தை தவிர்த்துட்டு அலர்ட்டா இருக்கிறது உங்க உயிருக்கு பாதுகாப்பு. சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 10ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்க வேலையில ஒரு பொலிவு இருக்கும். கலைத்துறை மற்றும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷப ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது ஒரு மிகப்பெரிய தனயோகத்தை உங்களுக்கு தரும். லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால பண மழை கொட்ட போகுதுன்னே சொல்லலாம். உங்க ஆசைகள் எல்லாமே இந்த நேரத்துல நிறைவேறும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். புதுசா ஒரு கார் வாங்குறதோ இல்ல நகை நட்டுகள் வாங்குறதோ மாதிரியான சுப காரியங்கள் நடக்கும். உங்க வாழ்க்கை வசதி இந்த மாச கடைசியில ஒரு பெரிய லெவலுக்கு உயரும். மகிழ்ச்சி தாராளமா உங்க குடும்பத்துல பொங்கி வழியும். புதன் பகவான் உங்க ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 11ஆம் இடமான ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. லாபத்துல புதன் இருக்கிறதுனால உங்க பேச்சு திறமையால நீங்க ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. தகவல் தொடர்பு மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கமிஷன் கிடைக்கும்.
மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. இது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை தரப்போகுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே பிரகாசமா இருக்கும். ஆனா தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாணவர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். லோன் அப்ளை பண்ணினா உடனே சாங்ஷன் ஆகும். தூக்கம் கொஞ்சம் தடையாகும். அதனால நைட் டைம்ல ஃபோன் யூஸ் பண்றதை குறைச்சிக்கிட்டா உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. கடக ராசிக்கு இப்போ அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறது ஒரு பெரிய நிம்மதி. சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால கெரியர்ல ஒரு மெதுவான ஆனா ஒரு நிலையான வளர்ச்சியை நீங்க இந்த மாசம் பாப்பீங்க. கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா உண்டு. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க மூலமா ஒரு பிசினஸ் வாய்ப்பு வரும். இரும்பு மற்றும் பழைய கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். வேலையில ஒரு சில பொறுப்புகள் கூடும். மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் வேலை பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சனி பகவான் அங்க சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவரோட மெடிசின்ஸ்ல அலட்சியமா இருக்காதீங்க. உங்களோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வெற்றி தேடி வரும். ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 8ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவங்களை கொடுப்பாரு. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா 2 வீலர் ஓட்டுறவங்க ஹெல்மெட் கண்டிப்பா போடுங்க. ஏன்னா சின்னதா ஒரு அடிபட வாய்ப்பு இருக்கு. அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு மறைமுகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். சில நேரங்கள்ல மனசுல ஒரு இனம் புரியாத பயம் வந்து போகும். அது ராகுவோட வேலை தான். அதனால பயப்படாம தைரியமா இருங்க. ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் அல்லது உயில் மூலமா ஒரு பெரிய தொகை கைக்கு வரலாம். உங்களோட ரகசியங்களை வெளியே தெரியாம பாதுகாத்துக்கோங்க. கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 2ஆம் இடத்து கேது உங்களுக்கு பேச்சில் ஒரு பக்குவத்தை கொடுப்பாரு. சில நேரங்கள்ல ரொம்ப குறைவா பேசணும்னு நினைப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும். குடும்பத்திலிருந்து ஒரு சின்ன விலகல் வரலாம். அதாவது வேலை விஷயமாவோ இல்ல படிப்பு விஷயமாவோ நீங்க குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். பண விஷயத்துல கேது பகவான் ஒரு பற்றற்ற நிலைமையை கொடுப்பாரு. எவ்வளவு பணம் வந்தாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். சாதுக்கள் மற்றும் பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஞானம் தேடி வரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை நீங்களே உங்களோட பக்குவமான பேச்சால சரி பண்ணிடுவீங்க. கடகராசி நேயர்களே, இந்த மாசம் 9ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுனால சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். அதை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்க கெரியர்ல இருக்கிற தடைகளை நீக்கும். முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களுக்கு உதவி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுறது உங்க தைரியத்தை அதிகப்படுத்தும். அப்புறம் அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற சிக்கலை உடைக்கும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் மனப்பூர்வமா செஞ்சீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசம் கடகராசிக்கு ஒரு சிறப்பான மாசமா அமைய போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.